மதத்தில் கை வைத்தார்கள். கோபுரம் தொழுது கோடி கடவுளை கும்பிட நாம கோபுரத்தை கும்பிட அதுதான் நம்மளை தெருவுக்கு கொண்டு வந்தது. கோபுரத்தை காட்டி கோபுர கலசத்தை காட்டி நீங்க தெருவுக்கு வெளியே நின்று கும்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று இந்த மண்ணின் மைந்தர்களாக எங்கிருந்து கப்பலேறி வந்தவர்கள் நம் முன்னோர்கள். கன்னியாகுமரிக்கு தேக்க 2 தமிழ் கண்கள் தமிழருடைய மரியாதையை கல் நோக்கி மண்தோந்தா காலத்தில் முன்தோன்றி மூத்த குடிகள் நாமெல்லாம் தென்புலத்தார். நாம் தான் இந்த உலகிலே மானுடத்திற்கு மரியாதையை தந்தவர்கள். நாம் தான் மதத்தை தெய்வீகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. எந்த நாட்டில் எந்த மொழியில் எந்த வழியில் தெய்வத்தை தேடினால் நம் முன்னோர்கள் கடல் கடந்து அங்கே வாழ்ந்தவர்கள் 2 தமிழ் சங்கத்தை ஆண்டவர்கள். இமயம் தோன்றுவதற்கு முன்னால் நம் மூத்தோர்கள் இங்கே வாழ்ந்தார்கள். இமயத்திற்கு முந்தையது குமரி என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே கடலுக்குள்ளே இருக்கிறது வரலாறு. நம்முடைய வரலாறு மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. குமரி கண்டம் கடல் கொண்ட பொழுதுதான் இமயம் வந்தது என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபணம். அப்படியானால் இமயத்துக்கு பிறகு எழுதுகிற வரலாறுகள் எல்லாம் குமரி கடல் கொண்ட நம்முடைய வரலாறுக்கு பிந்தையதுதான். எனவேதான் தெள்ள தெளிவாக சொன்னார்கள், கோயில் பெரிதல்ல, அன்புதான் பெரிது. ஆண்டவன் அன்பு மயமானவன் என்பதைத்தான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஏன்னா மனிதன் வாழ வேண்டும். மனிதனுக்கு மட்டும்தான் மதை. எறும்புகளை யானை வரை உள்ள ஜீவன்கள் எதற்கும் மதம் இல்லை. ஆனால் மனிதனுக்கு மதம் தேவைப்படுகிறது. மதம்தான் மனிதனை சமைத்து மனிதனாக்கியது. ஏன்னா மனிதனை புனிதமாக்குகிற சமயத்தை நீ தொடாதே, நீ கோயிலுக்கு வராதே. நீ ராமனை இன்று வில்லனாக்கி இருக்கிறார்கள். ராமன் மண்ணின் மைந்தன். அவன் கருப்பினத்தின் காரியவாதி. நம் இனம், நம்முடைய சொந்தம். ஆனால் அவர்கள் என்று பட்டா போட்டு வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். ஆனீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனின் தம்பி என்று சொன்னவன் ராமன். ஒரு வேடனை தம்பி என்று சொன்ன மாமன்னன் ராமன். அதுபோல சபரி கொடுத்த எச்சில் கனியை அவள் ருசி பார்த்து கொடுத்த கனியை ஏற்றுக்கொண்ட ராமன். சரி, ராமன் அன்று அப்படி இருந்தாலே இன்று ராமன் இருந்தால் நாம் அடைத்துக் கொள்ளலாமே. குரங்கை கூட அனுமதி ராமன். பகைவனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொன்னவன் ராமன். அந்த ராமனுக்கு கோயில் கட்டிவிட்டு கோயிலை திறந்து வைத்து விட்டு ஆரியர்கள் அந்நியர்கள் ராமன் பேசாத பாசையிலே. ராமனுக்கு இந்த சமஸ்கிருதம் தெரியுமா? ராமனுக்கு வடமொழிக்காரா ராமன்? எனவே அந்த ராமனை தொடக்கூடாது. ராமன் நாம் பேசுகிற மொழிகளே அவனுக்கு வழிபாடு நடக்கக்கூடாது. ஆனால் என்ன நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. அதிலே மதம், இதிலே அன்பு எதுதான் இருக்கிறது? எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு முறை நம்மை அடிமைப்படுத்த திருவிதாங்கூரிலே நாங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் பேராடை போடக்கூடாது. இந்த சட்டத்தை கொண்டு வந்து பிழைப்புக்கு தஞ்சம் என்று வந்தவன் ஆரியன் அந்நியன். அரசர்கள் அவனுக்கு அடிமையாக போனார்கள். ஆனால் நாங்கள் கப்பலேறி இங்கே வந்ததில்லை. எங்கள் முன்னோர்கள் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணின் மகிமை அத்தனையும் கண்டவர்கள். அவர்கள் கப்பலேறி வரவில்லை, கைவன் கணவாய் வழியாகவும் வரவில்லை. நம்முடைய உரிமை, நம்முடைய பெருமை, அதை சின்னாபின்னமாக்குகிற எந்த சக்தியும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா ஏற்றுக்கொள்ளாது. பேசிக் கொள்கிறார்கள் நாம் எல்லாம் சிறுபான்மை என்று. யார் சொன்னார்கள்? நாங்கள் உங்களோடு இருப்பது வரை நீங்கள் பெரும்பான்மை. இதை யாரும் மறக்க முடியாது. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட, கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலுக்கு தெருவுக்கு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்துக்கள், உண்மையான இந்துக்கள், இந்தியாவின் இந்துக்கள், தமிழ் இந்துக்கள், நாங்கள் உங்களோடு இருப்பது வரை நீங்கள் சிறுபான்மை இல்லை. இந்தியாவில் நாம் பெரும்பான்மை என்பதை நிரூபிக்க ஆக வேண்டியது காலத்துடைய தேவை. எனவே இந்த நல்ல நேரத்திலே எங்களை எல்லாம் அழைத்து அன்பு பாராட்டுகிற, கடல் போல் கூடியிருக்கிற அன்பு உள்ளங்கள், எங்களுடைய சொந்தங்கள், இந்த நாட்டின் மண்ணின் தென்புலத்து அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே மகிமை உண்டாகட்டும் என்றுதான் இறைவனை கேட்டுக் கொள்வேன். எனவே இந்த மக்கள் அனைவருக்கும் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்தை சொல்லுவேன்.
ஏதோ கிறிஸ்துமஸ் வாழ்த்து என்பது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல என்பதைத்தான் நீங்கள் இன்று நிரூபித்திருக்கிறீர்கள். இந்த உலகை கிறிஸ்தவர்கள் வந்ததுனால தான் கிறிஸ்தவம் வந்தது. ஆனால் கிறிஸ்து வந்த நாள் இந்த மண்ணுக்கு மகிமை பெற்ற நாள். இறைமகன் இயேசு இங்கு வந்துதான் மனு கூட்டத்தில் ஒரு பெரும் கூட்டத்தை மரியாதை மிக்க கூட்டமாக, சுயமரியாதை உள்ளவர்களாக, கல்வியறி உள்ளவர்களாக, கோயிலுக்கு செல்வதிலே சமத்துவத்தை காட்டுகிற அன்பை ஆராதிக்க வேண்டிய அன்பை, சிறுபுலத்தார் சொன்ன அன்பை இங்கே நிலநாட்டிய பெருமை. இந்த 100 ஆண்டுக்கு முன்னே ஒரு ஆலயம் அமைந்தனால் இங்கு வாழ்ந்த என் சொந்தக்காரர்களின் முன்னோர்கள் பனை தொழிலை செய்தாலும் பாவத் தொழில் செய்யாத அவர்களை பாதுகாக்க அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறேன். எனவே அந்த தீவிர நேரத்திலே சொல்லி அனைவருக்கும், அனைத்து உலகிற்கும் அறியாமையில் தாழ்ந்து கிடக்கிற என் உடன்பிறப்புகளான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கும் நான் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக் கொள்வது. அடுத்து வருகிற புத்தாண்டாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு சென்றால் இந்த நாட்டில் எது நடக்கட்டும் என்று இருந்து விடக்கூடாது. ராமன் ஆண்டாளன் ராவணன் ஆண்டாளன் என்று சொல்லுகிற வார்த்தையில் இருக்கக்கூடாது. ராமன் தான் ஆள வேண்டும், அன்புதான் ஆள வேண்டும், அனைவருக்கு சமமான அரசமைய வேண்டும். இங்கு வாழுகிற இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த இந்திய அரசிலே, இந்தியாவிலே சம உரிமை உண்டு. எனக்கு என்ன உரிமை உண்டோ, இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு என்ன உரிமை உண்டோ, இந்திய நாட்டுடைய ஜனாதிபதிக்கு என்ன உரிமை உண்டோ, அந்த உரிமை கடைக்கோடியில வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நிலைநிறுத்துகிற சத்தியபுரமானவன் ஏற்றுக்கொள்கிற காலம் வர வேண்டுமானால் நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை ஒரு நாளும் தோற்று போவதில்லை. இந்தியா தோற்றுவிடக்கூடாது, இந்தியா தோற்றுவிடக்கூடாது. இந்தியா தன்னுடைய சுயதர்மத்தை இழந்துவிடக்கூடாது. இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் நாம் இந்தியர்கள். எனவே இந்தியர்கள் இந்தியாவை ஆதரிக்க வேண்டும். இங்கல்ல, நிறைய பேர் பம்பாயில் இருந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், நன்றாக தெரியும். பாம்பின்றால் பாம்புரியும் இந்த ஊர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் நன்றாக தெரியும். நீங்க அங்க சொல்லுங்க, மராத்தி நவதே என்று சொல்லுங்க. மராத்தியை அழித்து விடக்கூடாது. இந்தி பேசுகிற ராஜ்யத்திலே இருக்கட்டும். அதுபோல தமிழ் பேசுகிற இடத்திலே தமிழ், மலையாளம் பேசுகிறது மலையாளம். நான் கேரளா ராஜ்யத்தில் சென்று பேசுகிற இடமெல்லாம் இந்த மலையாள வாழ்க்கை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். கர்நாடகத்தில் இன்று கன்னட வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழன் தலை நிமிர்ந்திருக்கிறார். தலைமுறையோட குரல் இன்று எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, புத்தாண்டு ஒரு சாதனை ஆண்டாக, புத்தாண்டு நம் அவருக்கு சமத்துவம் தருகிற ஆண்டாக இந்தியாவில் வாழுகிற அந்நிய ஆரியர்களை நீக்கிவிட்டு இருக்கிற அனாரியர்களான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நாமும் இங்கு வாழுகிற தெலுங்கர்கள் அந்நியர்கள் அல்ல. தெலுங்கர்கள் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள், திராவிடர்கள் தான். காரணம், அதை ஒப்புலக்கணக்கு சொன்னவரே இந்த நாட்டிலே மதம் வளர்க்க வந்த ஒரு பாதிரியார் என்று சொன்னால், நான் பேசுகிற தமிழ் இன்று அவர் கற்றுத்தந்தது. நான் அதிகப்படியாக சொல்லவில்லை. எனக்கு யாரையும் தாஜா பண்ண வேண்டியதில்லை. இந்த தென்புறத்தில் எனக்கு இருக்கிற பலம் எனக்கு தெரியும். எனவே நான் என்ன சொல்லுகிறேன், உண்மை வரலாற்றை மறந்து விடக்கூடாது. கவித்துவமாக கவிநடையிலே பேசிய தமிழை, கருத்தை பரிமாறிக் கொள்கிற நடைமுறை தமிழை தந்தவன் பாதிரியார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அனைவருக்கும் ஆண்டவன் சமம் என்று தந்த இந்த உத்தமன் பிறந்த நாளிலே நாம் எதிர்காலம் ஏற்றமிகதா அமைய நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனை தோற்று போகாது. இந்தியா வெல்லும் வெல்லும் வெல்ல வைப்போம் என்பது நல்ல வாய்ப்பு நன்றியை சொல்லி அமைகிறேன். அன்பு வணக்கம், வாழ்த்துக்கள். கல்தோன்றி மந்தோன்றா காலத்து முந்தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி, மூத்த மொழி தமிழ் மொழி என்று கூறி பக்தேரிகள் நம்மோடு வாழலாம், ஆனால் ஒரு காலமும் நம்மை ஆள முடியாது என்று கூறி, மார்க்கங்கள் பல இருக்கலாம் ஆனால் மதங்கள் ஒன்றுதான் என்று கூறிய ஐயா பிரஜாதிபதி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரை வழங்க வருமாறு மேதகு பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நான் மீரட் மறை மாவட்டத்தின் ஆயராக பொறுப்பேற்றதும்
2010 ஆண்டு இந்த திருத்தலத்திற்கு நான் திருப்பலி ஆற்ற வந்திருந்தேன். இந்த மண்ணின் மைந்தன் அருள் தந்தை பிரான்சிஸ் வியாகப்பன் வாரணாசி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் எனக்கு அழைப்பு கொடுத்து கண்டிப்பாக நீங்க இங்கே வர வேண்டும் என்று என்னை இங்கே கூட்டி வந்தார்கள். அப்போது இதே போல இந்த தெருவை சுற்றி மக்கள் என்னை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்று இங்கே வந்து நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றினேன். அந்த நேரத்தில் நான் காமநாயக்கம்பட்டி இந்த பெரிய திருத்தலத்தின் மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் அவருடைய தெய்வ பக்தியையும் நான் அறிந்திருந்தேன், அனுபவித்திருந்தேன். இன்று அதே ஆலயம் இது ஒரு பசிலிக்காவாக பேராலய திருத்தலமாக மாறியது உயர்த்தியதை பற்றி அறிந்து மகிழ்கிறேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என் அன்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய சகோதரத்துவ நல்லிணக்க மேடையில் அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர்களாகிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்களே, கோவில்பட்டி தொகுதி சட்டமன்ற